ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு டிவைனான டே, கந்த சஷ்டி 6வது நாள். ரொம்ப அழகான ஒரு சூப்பரான டிவைன் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நிறையா 5-in-1 ஜுவல்லரி, 2-in-1 ஜுவல்லரி, அதே மாதிரி ஒட்டியானம் கலெக்ஷன். இப்போது இருக்கிற ரேட்டுக்கு ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மி வெயிட்டில் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியான கிராம் வெயிட் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதில் நிறைய டீட்டெயிலிங்குமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து உங்களுக்கு ராம் பரிவார் டிசைன் பண்ண ஒரு ஹாரம். இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான பீஸை 132 கிராம்ஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஒர்க்மேன்ஷிப் இருக்குது. ஹைலி எம்போஸ்டு பேட்டர்ன். டெஃபினட்டாக 150-180 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் போகும் மற்ற இடத்துலலாம். இவங்க ரொம்பவே நல்ல ஒரு வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 3D ஆன்டிக் ஒர்க்கு. ரெண்டு சைட்லேயுமே அந்த ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்களே, அது எல்லாமே உங்களுக்கு வந்து லேப் கிரவுண்ட் எமரல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி 11 பவுண்டில் மதுரை மீனாட்சி அம்மன் ஹாரம். ஃபர்ஸ்ட் டைம் நிறைய முகப்புக்கு அப்புறம் ஒரு ஹாரம் டிசைன், பெண்டன்ட்டு முகப்புலாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மதுரை மீனாட்சி அம்மன் ஹாரம், அதுவும் ஆன்டிக் கோல்டில். இதில் வந்து எமரல்ட் ட்ராப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து அப்படியே ஸ்டோன் செட்டிங் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோன் செட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் லேப் கிரவுண்ட் எமரல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் லேயரில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டிவைன் ஹாரம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு பேக் செயின் வந்து நீங்கள் போடணுன்னா ஒரு 8 கிராமுக்கு பேக் செயின் போடணும். அழகாக ரூப் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேக் செயினுக்கு கூட நீங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கிராம்ஸ் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயே அதே மாதிரி சோக்கருமே இருக்குது. அண்ட் அந்த சோக்கர் மட்டும் இல்லைங்க, சோக்கர்லேயும் மகாலட்சுமி, ராம் பரிவார், மீனாட்சி அம்மன் இருக்க மாதிரி சோக்கர் இருக்குது. ஹிப்பிள்ஸுமே இருக்குது. இந்த ஹிப்பிள்ஸ் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் வெயிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 2-in-1 ஹாரம் கலெக்ஷனுமே இருக்குது. அதுவுமே நீங்கள் ஹிப்பிள்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் 1 by 1 பார்த்துடலாம். இந்த சோக்கர் வந்து 51 கிராம்ஸ் வரும். இதில் உங்களுக்கு வந்து அழகாக கீழே வந்து அந்த பெரிய பெரிய ட்ராப்பிங்ஸ் கொடுத்துட்டு ராமர் இருக்கிற மாதிரி சென்டரில் கீழே வந்து யானை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிக் சோக்கர், நல்ல வந்து ஒரு பெரிய நல்ல ஹை நெக் சோக்கர் மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வந்து சூப்பருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு சைடில் யானை வந்து விக்டோரியன் ஃபினிஷிங்கில் ஸ்டோன் ஒர்க், டைமண்ட் செட்டிங் ஸ்டோன் ஒர்க் கொடுத்து நடுவில் அவங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அதை காமிச்சிருப்பாங்க. மேலே கோபுரம் ஒர்க்கும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக மயில், கீழே எல்லாமே ட்ராப்பிங்ஸுமே சூப்பராக இருக்கும். நான் போட்டிருக்க அந்த ஜிமிக்கிக்கு ரொம்ப அழகாக ஆப்டாக மேட்ச் ஆச்சு. ஜிமிக்கியோட வெயிட் வந்து அரௌண்டு 18-20 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சோக்கர் வந்து எல்லாமே பிரைடல் சோக்கர். பின்னாடி ஃபினிஷிங் பாருங்கள், அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜென்ரலாக பிளெயின் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆன்டிக்கில் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எல்லாமே 916 HUID ஹால்மார்க் கோல்ட் ஜுவல்லரி. அண்ட் மகாலட்சுமி சோக்கர் இருக்கிறதுலே இன்ஃபேக்ட் இந்த சோக்கர் தான் நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு. ஆனால் வெயிட்டுமே பார்த்திங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. இந்த சோக்கரோட வெயிட் வந்து 47 கிராம் வரும். மகாலட்சுமி அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கழுது அப்படியே வந்து இறக்காத மாதிரி குத்துற மாதிரி அப்படி இருக்காது, இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிசைன் வந்து 5 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு நிறைய 5 விதமான ஹாரம் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து மகாலட்சுமி கோல்டு டைமண்ட்ஸில் பார்த்துருப்போம். இந்த ஹாரமே ஒரு புது அரைவலுங்க. இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த பெண்டன்ட்டை பார்த்துடலாம். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு டபுள் ஹூக்கும் சிங்கிள் ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன செயின் வச்சுருக்கீங்கன்னா செயின் கண்டிக்கு போட்டுக்கலாம். டாலர் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜடவிலையாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜடவிலை இருக்கு இல்லையா, ஸோ அது பின்னாடி இந்த ஹாரமோட ஒரு கனெக்டிவிட்டி, இந்த செயின் ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணிக்கலாம். குட்டி ஜடையாக இருந்தால் அதோடு நீங்கள் வந்து அந்த சின்னதாக ஒரு ஜாயிண்ட் வரும், நான் லாஸ்ட்டாக காட்டுற பாருங்க, அது போட்டுக்கலாம். இல்லை பெரிய ஜடையாக இருந்தால் 2 செயின் லிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் அந்த குட்டியான ஒரு சின்ன பெண்டன்ட் ஒன்று வரும், அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சப்போஸ் சின்ன ஜடையாக இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு செயினோட லிங்க்லேயே நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அழகான பெரிய ஜடையாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது அப்படியே நீங்கள் திருப்பி அகெயின் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம், வங்கியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஜடை கரெக்டாக இருந்தது சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டாங்க. நல்ல ஒரு லென்த்தியான ஒரு கிராண்டு ஜடைங்க இது. இது 5 விதமாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இப்போ 136 கிராம், ஆக்சுவலாக 136 கிராம்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அதிகமான கிராம் வெயிட்டு. ஸோ நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 15 பவுன் அந்த மாதிரி வரும். நான் சொல்கிறது அப்ராக்ஸாக சொல்லிகிட்ருக்கேன். 15-16 பவுன் அந்த மாதிரி வருது இல்லையா, அப்ராக்ஸாக. ஸோ அவ்வளோ பவுன் யூஸ் பண்ணும்போது
எத்தனை விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அப்படின்னும் போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, ஒரு ஜுவல்லரி வாங்கினா கூட நம்ம இதை வந்து நிறைய பேட்டர்னாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஜடையாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அக்கேஷனுக்கு நம்ம வேறு ஏதாவது ஹாரம் வச்சுருக்கோன்னா இந்த ஹாரம் தூக்கி அழகாக ஜடையாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு 27 ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா கூட ஒரு ஹாரமோடு இது செட்டாக வாங்கினீங்கன்னா கூட ஒரு ஜிமிக்கியோடு போட்டிங்கன்னா கூட அழகாக வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஹெவி வெயிட்டில் வேண்டாம், நான் கம்மி வெயிட்லேயே வந்து ஒட்டியானம் கலெக்ஷன் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 33 கிராம்லேருந்தே ஒட்டியானம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. 33 கிராம்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக ஒரு பெல்ட் மாதிரி இல்லாமல் நல்ல கிராண்ட் ஒர்க்கிங்கே உங்களுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். 33 கிராம்ஸ் வரும். ஸோ மேலே ஃபுல்லாக உங்களுக்கு மயில் ஒர்க்கு, நடுவில் 3 மகாலட்சுமி ஒர்க், அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, அன்னம் டிசைன் பக்கத்தில் வர மாதிரி, மயில் டிசைன் அந்த மாதிரி, கீழே ட்ராப்பிங்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே 1 by 1 உங்களுக்கு வெயிட் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு லைக் கிராஸ் வெயிட் நெட் வெயிட் டேகுமே காமிக்கிறேன். இது வந்து 42 கிராம் சம்திங் வருது. ஸ்டோன் வெயிட்டு, பீட்ஸ் வெயிட் எல்லாமே போக உங்களுக்கு நெட் வெயிட் வந்து 34 வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது 65 கிராம்ஸ். உங்களுக்கு இந்த ஷேப் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய ஷேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா பெரிய பெரிய மயில் ஒர்க் இருக்கும். மகாலட்சுமி அங்கங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 68 கிராம் வருது. ஸ்டோன் அந்த பீட்ஸ் வெயிட் போக, பீட்ஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போக உங்களுக்கு வந்து 63 நினைக்கிறேன், 65 கிராம்ஸ் வருது அந்த ஹிப் பெல்ட்டு. இது வந்து உங்களுக்கு ஸ்பார்க்லிங் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 93 கிராம்ஸ் கிராஸ் வெயிட்டில் 6 கிராம் சம்திங் போக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்ஸ் ஒரு 86 கிராமுக்கு உங்களுக்கு இந்த ஹிப் பெல்ட் வந்துடும். இது வந்து ரொம்ப கிராண்டான ஹிப் பெல்ட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பார்க்லிங் ஸ்டோன் பீட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் லென்த்தியாகவும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹிப் பெல்ட்டு பார்க்கும்போது பேக் செயின் வந்து எப்படி போடலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேக் செயினாக வாங்கி போட்டுக்கலாம், இல்லைனா ரோப் போட்டுக்கலாம். ரோப் போடுறது இன்னும் கம்ஃபர்டபுள். ஏன்னா இந்த மாதிரி ஹிப்பல்ஸ் வந்து நம்ம போடும்போது பின்னாடி நம்ம ஜடை அலங்காரம்லாம் பண்ணுறாங்க ஒரு ப்ரைடுக்கு அப்படின்னா ரோப் போடும்போது இன்னும் ஈஸி. செயின் கீன்லாம் விட ரோப் போடும்போது பர்ஃபெக்டாக நிற்கும், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இது 38 கிராம்ஸ் வரும். இது வந்து ரொம்ப கிராண்டான டீப் நகா ஸ்டச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான ஹிப் பெல்ட்டு. 92 கிராம்ஸ் வரும் இந்த ஹிப் பெல்ட்டு. ஆக்சுவலாக கிராஸ் வெயிட் கூட வரும், ஏன்னா இந்த குந்தன் போக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு லெஸ் ஆகிட்டு இதில் ட்ராப்பிங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கீழே வரக்கூடிய குட்டி குட்டியான அந்த எமரல்ட் சின்ன சின்ன பீட்ஸ் ட்ராப்பிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஒரு பெரிய பேர்ல் கொடுத்துருப்பாங்க, ரெட்டை மயில் அந்த பெண்ணன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹிப் பெல்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பெண்ணன்ட் மேலே பேர்ல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு செட் ஆஃப் ஹிப் பெல்ட்டுமே பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 59 கிராம் வருது இந்த ஹிப் பெல்ட்டு. இது வந்து 64 கிராம்ஸ் வந்து கிராஸ் வெயிட் ஒரு சம்திங். அதில் பீட்ஸ் அண்ட் அந்த ட்ராப்பிங்ஸ் அதோட வெயிட் எல்லாமே போக 59 கிராம் வரும். கம்ப்ளீட்டாகவே கஜலக்ஷ்மி சென்டரில் இருக்கிற மாதிரி, கஜலக்ஷ்மி அம்மன் சுற்றி வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஹிப் பெல்ட்டு. மோஸ்ட்லி இந்த ஹிப் பெல்ட்ஸ் எல்லாமே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி தாங்க இவங்க வச்சுருக்காங்க. இது வந்து 48 கிராம்ஸ் வரும். இல்லை உங்களுக்கு இதில் வந்து எனக்கு உருவம் இல்லாமல் வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 20-25 டேஸ் அந்த மாதிரி மினிமம் வந்து 20 to 21 டேஸ் அந்த மாதிரி வந்து டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 9283916916. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை இதே டிசைன் பிடிச்சிருக்குனாலும் ஆன்லைன்லேயுமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஹிப் பெல்ட் வந்து 81 கிராம் வரும். இப்போது இன்னொரு டவுட் வரும். ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு கிராண்டான ஹாரம் காமிச்சேன், அதுக்கப்புறம் 5-in-1 காமிச்சேன். இது எல்லாமே லைட் வெயிட்லேருந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் வரைக்கும் ஹிப் பெல்ட் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ எனக்கு 5-in-1 வேண்டாம், சிங்கிளாக ஹிப் பெல்ட் மாதிரியும் வேண்டாம், எனக்கு 2-in-1 அழகாக ஹாரம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வேணும்னாலும் அதை மாதிரியும் அவைலபிள் இருக்குது. இருக்கிறதுல நல்லா கிராண்டாகவும் ஓரளவுக்கு ரீசனபிள் வெயிட்டாகவும் இருக்கிற ஹிப் பெல்ட்னால் இந்த ஹிப் பெல்ட் 47 கிராமுக்கு நல்லா கொஞ்சம் கிராண்டாக சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. சங்கு டிசைன் மகாலட்சுமி டிசைன் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஹிப் பெல்ட் வந்து 35 கிராம்ஸ் வரும். இதோட டீட்டெயிலிங்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல ஹிப் வந்து ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லாவே கவர் ஆகும். இல்லை எனக்கு வந்து நல்ல பேக் செயினோடவே எனக்கு வேணும் அப்படின்னா டாப்பில் ஒரு ஹிப் பெல்ட் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து நவரத்ன ஹிப் பெல்ட்டு. உங்களுக்கு 2 சைடில் மயிலும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, அதே மாதிரி சைடில் வரக்கூடிய ஃபுல் மயிலுமே பார்த்திங்கன்னா ஒரு நவரத்ன கல் மேலே வச்சுருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 83 கிராம்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு பேக் செயினோட லாக்கோட வரும். அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க.
இது வந்து நீங்கள் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம்னா இல்லை, இது வந்து ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மட்டும்தான். ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கணும், ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த 2-in-1 கலெக்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய வெயிட் வந்து உங்களுக்கு 46 கிராம் வரும். இது வந்து உங்களுக்கு லைக் அந்த ஒரு ரூபி கலரில் பீட்ஸ் ஹேங்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வேறு என்னென்ன கலர் பீட்ஸ் ஹேங்கிங்லாம் இருக்குது அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபேஸ் டீட்டெயிலிங், ஸ்டோன் ஒர்க்கு, அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு இந்த ரூபி பீட்ஸ் இல்லாமல் எமரல்ட் ட்ராப்பிங்ஸோடு வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதெல்லாமே செமி தான், இட்ஸ் நாட் ரியல் எமரல்டு, செமி தான் உங்களுக்கு. இல்லை கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து உங்களுக்கு ரியல் போட்டு தரோனாலும் பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து 46 கிராம் வரும் உங்களுக்கு. ஸோ 46 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 சவரன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 40 கிராம்ஸ் அப்படின்னா 5 பவுன் வரும். ஸோ உங்களுக்கு லைக் 6 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். இது வந்து எனாமல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி மைல்டான ஆரஞ்சு பாலிஷ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ரெட் ஆன்டிக் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு 57 கிராம்ஸ் வரும். இது வந்து ஹைலி எம்போஸ்டு டிசைனாக இருக்கும். ஹாரமும் சரி, பென்னண்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஹை எம்போஸ்டு பேட்டர்னாக இருக்கும். இதுக்கு அடுத்த பேட்டர்னுமே கிட்டத்தட்ட இதை மாதிரி தான் உங்களுக்கு. அண்ட் இந்த டிசைன் நல்லா இருந்தது. இதுவுமே உங்களுக்கு டீப் நகாஸ் ஒர்க்கில் பேர்ல் ஹேங்கிங்கோடு பண்ணியிருக்காங்க அந்த ஹாரம். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு பாலிஷில் பெரிய பென்னண்ட்டுங்க. இந்த பென்னண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹாரம். பிக் சைஸ் ப்ராட் பென்னண்ட் வந்துடும். இதுலேயே எனாமல் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதில் அழகாக அன்னம் மேலே அழகாக வந்து உங்களுக்கு மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவும் எனாமல் ஒர்க்கில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. 56 கிராம் வரும் இது. இந்த எனாமல் ஒர்க் பேட்டர்னில் இது வந்து உங்களுக்கு கம்மி வெயிட்டு. அண்டு இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் வரும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் வந்துடும். பேட்டர்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இது எதுவுமே பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இன்னொன்று கூட நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. இதுக்கு மேலே ஒரு டிசைன் இருந்தது, இந்த பர்டிகுலர் டிசைன். இது வந்து 67 கிராம்ஸ் வரும். இதோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மயில் டிசைன் இருக்கு இல்லையா, மயில் டிசைனோட சைடில் கூட ஒரு சின்ன சின்ன ஹேங்கிங்ஸ் வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. க்ரீன் அண்ட் பிங்க் ரூபீஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மல்டி கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பேர்ல் ட்ராப்பிங்ஸோடு வரது எனக்கு எப்போவும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து உங்களுக்கு டீப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூபி ஸ்டோன் கொடுத்து பேர்ல் ட்ராப்பிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 87 கிராம்ஸ். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டோன் பேர்ல் எல்லாமே வந்து செமி தான், இட்ஸ் நாட் ரியல். அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு ஃபேபுலஸ் டிசைன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரைஸ் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி சைடு ஃபுல்லாக, கீழே ஃபுல்லாக ரூபி பீட்ஸு. பென்னண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா பென்னண்ட் வந்து லைக் கண்டபெரண்டா டைப்பில் இருக்கும், பட் நாட் எக்ஸாக்ட்டு. ஒரு டிஃபைன் பண்ண முடியாத ஒரு கிராண்ட் ஒர்க் அந்த பென்னண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 67 கிராம்ஸ் வரும் இந்த ஹாரம். இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு பேர்ல் ட்ராப்பிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும், நீட்டாக. ஆனால் ஒரு ஹாரம் ஒர்க் இப்போ பார்த்துட்ருக்க இந்த செட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த இடத்துல அந்த எண்டு வரைக்கும் எல்லாமே 2-in-1 டைப்பு. இப்பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.